இப்ப என்ன போல ஒருத்தரை ஒரு ஒரு ஜீரோவா, இதுதான் ஜீரோ, அந்த பொசிஷன்ல தான் என்னுடைய பணியில நான் இருக்கிறேன், ஒன்றும் இல்லாம இருக்கிறேன். அப்படி இருக்கிறவரை ஒரு வேற மாதிரி ஒரு உருவ வழிபாடு மாதிரி வேற ஒரு பிம்பத்தில் நம்ம கட்டமைக்கும் போதோ, நம்ம ஆசையை அதில் கொடுக்கும் போதோ, அதில் நிறைய வேற வேற மாதிரி மாற்றங்கள் நடந்துருது. அதுலேருந்து தவிர்க்கப்படணும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப நினைக்கிறேன். எதற்காக எது தோன்றியது, என்ன வடிவம்? ஞானம்ங்கிறது ஒன்றும் இல்லாததுங்க, ஒரு இன்சிடென்ட், ஒரு விபத்தை சந்திக்கிறது தான் ஒரு பெரிய விபத்து. ஒரு மனிதனுக்குள்ள மனிதன் நம்ம எடுத்துக்கிற உணவு கரும வினையும்பாங்க. இந்த உணவு என்பது என்னன்னா, கரும வினையில, பித்திருக்கள் சாபத்துல கரும வினையில ஒரு மனிதன் சுவையிலிருந்து விடுபட முடியாம உணவை எடுத்துக்கிட்டே இருக்கிறான். அந்த உணவுலிருந்து, அந்த ருசியிலிருந்து தான் நோய் பிறக்கிறது, அவனுக்குள்ள எல்லா செயலும் பிறக்கிறது, அவன் உடல் பருவ மாற்றம் அடைகிறது. அப்ப இது அவனால விடுபட முடியல. அப்ப பண்டைய காலத்து முனிவர்கள் என்ன சொன்னார்கள்னா, இந்த அமிர்தத்தை நீ அருந்துவாயாக. அமிர்தம் அருந்தப்பட்ட போது, அமிர்தம் கிடைக்கப்பட்ட போது, கரும வினையாக இருக்கின்ற பல ஜென்மத்தோடைய பாவமாக இருக்கக்கூடிய பல துன்பத்தின் துயரத்திலும் கடந்து வந்த இந்த மனித குலத்துல, மனித செயல்ல அப்பா அம்மா அண்ணன் தம்பி உறவுகளாக இருக்கக்கூடிய எந்த செயலிலிருந்தும் இந்த உணவு, இந்த நாக்கோட சுவையிலிருந்து விடுபட முடியாத ஒரு சூழலை இந்த அமிர்தம் ஒருவனுக்கு, அந்த அமிர்த அந்த கடைந்து அந்த உண்மையான அந்த வெங்கடேசன் அப்படிங்கிற அந்த உண்மையான தலை உச்சியில ஒருத்தர் இருக்கிறார். அவர் அந்த ரசம், அது முக்கியமான பாதரசத்தை முறிக்கக்கூடிய அந்த பலரசத்தை, அந்த ரசத்தை, தெய்வீக ரசத்தை எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும் போதித்த காயகல்பம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய ஒரு வடிவத்துக்குள்ள பல்வேறுபட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில பல்வேறுபட்ட மூலிகை கிணறு வைத்திருக்கிறேன் அப்படின்னா, மூலிகை கிணறு என்பது நம்ம தலையில தான் வச்சிருக்கிறாங்க எல்லா ஞானிகளும். அந்த மூலிகை கிணறிலிருந்து ஒருவருக்கு அந்த மாதிரி அந்த அமிர்தம் வெளியே பெறும்போது அவர் அந்த உணவுலேருந்து விடுபடுறாரு.